ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். குட் ஆஃப்டர்நூன். பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டொட்டோடாயின் நான் வந்து இந்த தக்காளி, கேரட், அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ஒன்று பண்ண போகிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஜஸ்ட் வெயிட். வாஷ் பண்ணியாச்சுங்க. எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சாப்பர் எடுத்துட்டேன். ஓகே, கட் பண்ணிக்கலாம். நான் சாம்பாருக்கு வந்து ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன். பட் சாம்பாருக்கு தக்காளி போடலாமான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. எடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா நான் சமைச்சு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கணும். ஏன்னா நம்ம சாம்பாருக்கு பார்த்தீங்களா. தக்காளி ஓவர். என்னோட ஹேரை செட் பண்ணிக்கிறேன். இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெட்டியாச்சு. அப்புறம் ரெண்டாவது வந்து கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இருங்க, அந்த போர்டில் கொஞ்சம் தக்காளி இது இருக்குது, கழுவிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, கழுவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த கத்திரிக்காயை வெட்டி அப்படியே வைக்க முடியாது, வச்சா கருத்து போயிடும். ஸோ அதனால் ஒரு குண்டா ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வெட்டிட்டு அதில் தூக்கி போட்டுறேன். ஓகே, 1 செகண்ட். எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? கட் பண்ணிட்டேங்க. நீட்டாக கட் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ 2 வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டை வெட்டிக்கலாம். கேரட்டை தோல் சீவுறதுக்கு நம்மக்கிட்ட இது இருக்குது. தொலியை வந்து நல்லா சீவிக்கலாம். ஓகே, அந்த மேல் தொலியில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போடும். ஓகேங்க, ரொம்ப அக்யூரேட்லாம் பார்க்கல, ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எப்படி நான் தானேங்க சாப்பிட போகிறேன், செதுக்கிட்டேன். இப்போ நம்ம கேரட்டையும் கட் பண்ணிக்கலாம். கேரட் எப்படி கட் பண்ணோம்னா, இருங்க, எனக்கே மறந்து போச்சுங்க, கட் பண்ணலாம். ஓகே, எங்கள் பெருசாக தானே கேரட்டும் வெட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது சாம்பாருக்கு தானேங்க, வெந்துடும். அப்புறம் சாம்பாருக்கு வந்து எத்தனை விசில் வைக்கணும்னு மறந்துட்டேன். யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை பார்த்து பழகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் நான் விலாக் பண்ணுறேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பார்த்தீங்கன்னா நான் இப்படி வெட்டியிருக்கேன். இந்த சைஸில் இப்படி ஓகே, இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட்டையும் வந்து நான் கத்திரிக்காய் அந்த இதிலே போட்டுறேன்.
ஓகேங்களா. போட்டேன். அப்புறம் பச்சை மிளகா, அது பச்சை மிளகா வந்து தக்காளி கூட வெட்டி வச்சிடறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த பீன்ஸ் வந்து 2ஆக நறுக்கி தக்காளி கூட போட்டுக்கிறேன். அதோட தோலெல்லாம் அந்த நார் இருக்கும்ல, இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் போட்டுறேன். ஓகே. இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லணுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா. டிப்ஸ் கொடுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சமைக்கலாம் தெரியாது, ஓரளவு நான் சாப்பிட்ற மாதிரி சமைப்பேங்க. ஓகே ஓகே. ஓகே. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போது இதை வெட்டுற டைம். ஓகே. நான் ரொம்ப பெருசெல்லாம் வெட்டலை, எப்படி இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். ஓகேங்களா. இதை அப்படியே அதில் போட்டுடலாம். போட்டேங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இதோட சீடை மட்டும் போட்டுடலாம். ஓகே. அவ்வளோதாங்க. இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. ஏன்னா இது வந்து சின்ன கிச்சன். நான் இதை வந்து அசிங்கப்படுத்திட்டேன்னா எனக்கு பிடிக்காதுங்க. கிச்சன் வந்து எப்போயுமே நீட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ இருங்க, பச்சை மிளகாவை கிள்ளி தக்காளி இதில் போட்டுடுறேன். ஓகே ஓகே, டன். ஒரு செகண்ட் அப்படியே இருங்க, நான் இந்த சிங்கை மட்டும் க்ளீன் பண்ணிடுறேன் இந்த இடத்த. ஓகே மக்களே, க்ளீன் பண்ணிட்டேன். சரிங்களா. இப்போ நமக்கு தேவை குக்கர் தேவை. ஓகேங்களா. ஓகே, டன். இருங்க, குக்கரை வாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஓகேங்களா. இப்போது குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பருப்பு போடணும். பருப்பு தான் எவ்வளோ போடணும், என்ன அளவில் போடணும்னு எனக்கு தெரியல. வெயிட் செக் பண்ணுறேன். முதல்ல பருப்பெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, அதை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இதுதான் வடைப்பருப்பா என்ன பருப்புன்னு தெரிலங்க சத்தியமாக. என்ன பருப்பு எழுதியிருக்கா அப்படிங்க. சரிங்க, இதோ இந்த இப்படி இருக்குங்க பருப்பு. பட் இது சாம்பார் பருப்பு தாங்க. ஓகேங்களா. அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஓகே, டன். இப்போ நம்ம பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு வாஷ் பண்ணுறதுக்கு தான் கடாயே இல்லை. ஓகே, இருங்க பாருங்க. இதில் வந்து நான் கத்திரிக்காய். ஓகே, கால் வந்துச்சு. 1 செகண்ட். சரிங்க, அது கால் வந்ததுனால கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகேங்களா. ஓகே, கொட்டியாச்சு. இதில் என்ன பண்ணணும்னா, காலையில் தோசைக்கு சட்னி அரைச்சிட்டு ஒரு வெங்காயத்தில் பாதி இருக்குது. ஸோ இதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு. மெயின் மேட்டரை மறந்துட்டேங்க. வெள்ளைப்பூண்டு நம்ம போடணும். ஓகே ஓகே ஓகே, வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்கறிக்கு பருப்பு வந்து நான் இதில் ஒரு 3/4 கப் எடுக்க போகிறேன். சரிங்களா.
தலை தட்டி 3/4 கப். ஓகே, 3/4 கப் எடுத்து இந்த பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியாச்சுங்க. வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வாஷ் பண்ண பருப்பை குக்கரில் போட்டுக்கலாம். ஓகே, சாம்பார் வந்து எத்தனை விசில் வைக்கணும்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் விலாக் பண்ணுறேன், அதுவும் விலாகில் சாம்பார் பண்ணுறேன். இதுதான் மெயின். நான் எதுவுமே பார்க்கலங்க, யூடியூப் எதுவுமே பார்க்காம நானாகவே பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் சாம்பார் எப்படி வருது அப்படின்னு. ஓகே ஓகே, இந்த பருப்பு மட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. பாத்திரம் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்கு. சரி, ஐயோ. ஓகே மக்களே, எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டு வந்து நான் மேலே வச்சுருக்கேன். ஓகே, நான் வெள்ளைப்பூண்டு உடச்சிட்டு வரது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ ரொம்ப லெந்தாக போகுது. வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல்லு உடச்சிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். வெள்ளைப்பூண்டு உடைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. நான் வேறு இப்போ உடைக்கிறேன்னா இது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க், கஷ்டங்க. வெள்ளைப்பூண்டெல்லாம் எப்படி தான் நீங்கள் உடைக்கிறீங்களோ தெரியல, கஷ்டம். நானும் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வேர்த்து ஊற்றிடுச்சு. கிச்சனில் வந்தாலே வேர்த்து ஊற்றிடும். ஓகே, ஓரளவுக்கு தாங்க உடைக்கிறேன். ஃபுல்லாக நீட்டாகலாம் உடைக்கல, ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடைக்கிறேன். ஓகே, ஐயோ ஐயோ, ஏன்னா நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். மிச்சம் இருக்கிறத நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். புரியுதுங்களா? ரொம்பவே இருக்குதுங்க இங்கே. வெயில் பட்டையை கிளப்புதுங்க, சரியான வெயில், முடியல. ஓகே ஓகே மக்களே. ஐயோ, பூண்டு கூட நான் சண்டை போட்டேன்னா இல்லை பூண்டு ஏன் கூட சண்டை போடுதான்னு தெரிலங்க. அவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே, ஒரு வழியா. ஓகே, டன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும். தண்ணி அந்த காய்கறி முங்குற அளவுக்கு வச்சா போதும்னு நினைக்கிறேன். வெயிட், என்னடா இவன் கை கழுவுற தண்ணி எடுத்து ஊற்றுறானே நினைக்காதீங்க. அந்த பக்கத்தில் நல்ல வாட்டர் குடிக்கிற தண்ணி டேப் அங்கே தான் இருக்குது. 2 தண்ணி அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதில் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். பட் நான் பார்த்து தான் ஊற்றுவேன். ஏன்னா ரொம்ப இது பண்ணிட்டேன்னா வெளியே வந்துடும் தண்ணியெல்லாம். அப்புறம் விசில் வரும்போது வெளியே வந்து அசிங்கப்படுவான். ஓரளவுக்கு ரொம்ப முங்கலை, ஓரளவுக்கு முங்கியிருக்கு. ஓகே ஓகே, இதில் 1 கப் ஊற்றிருக்கேன். இனி இதில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பெருங்காயம் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன், லாஸ்ட்டில் அப்புறமா நிறைய போட்டுக்கிறேன். ஓகே, கொஞ்சோண்டு பெருங்காயம். இது வந்து அந்த கட்டியாக இருக்க கல் பெருங்காயம் தான் போடுவாங்க. பட் என்கிட்ட இது தாங்க இருக்குது. ஓகே, அப்புறம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். ஓகே ஓகே, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, ஏன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும்ல. ஓகே, மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க. ஆல்ரெடி ஓகே, இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இப்போ உப்பு போட மறந்துட்டேனோ, 1 செகண்டுங்க, எனக்கே குழம்பிருச்சு. வெயிட், உப்பு லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஓகே, டன். பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கிறேன். எங்கே அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஓகே, வச்சாச்சு.
குக்கரையும் வச்சாச்சு. ஓகே, வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 4 விசிலுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் அதுக்குள்ளே லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் இல்லை, கையெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சிங்கையும் க்ளீன் பண்ணிடுறேன். ஏன்னா சமைக்கிற இடம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஓகே, எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல அப்படியே வச்சிடணும். ஓகே, க்ளீனிங் வந்து பெரிய வேலைங்க. க்ளீன் பண்ணுறது சமைக்கிறது கூட சமைச்சிடலாம். க்ளீனிங் அம்மா. ஓகே, டன். சரி மக்களே, எல்லோரும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்படி தாங்க நான் இன்னும் சமைக்கிறேன் பாருங்கள். இப்போது வெந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட சாம்பார். இன்னும் இப்போ நான் பக்கத்தில் அடுத்த இதில் வந்து சாதத்தையும் வச்சிடறேன். ஓகேங்களா, சாதத்தையும் வச்சிடறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு அப்டேட்டை சொல்கிறேன் சாம்பார் எப்படி வந்துச்சு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தையும் வச்சுருவோம். சரிங்களா, சாதத்துக்கு பானையை வாஷ் பண்ணிடலாம். ஓகே, இருங்க, அரிசி எடுக்கணும். ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன், அதனால இதில் வந்து 2 கப் போடுறேன். இந்த கப்புக்கு 2 கப்பு. மிச்சம் வந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கல்ல, டிஃபன் பாக்ஸில் வச்சு சூட் பண்ணல, அது மாதிரி 2.5 கப் போட்டேன். அவ்வளோ. ஓகே, இப்போ இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணி வச்சுங்க. தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அரிசி க்ளீன் பண்ணி தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் பெருசாக இதை வந்து நம்ம நல்ல தீ வரும், பெரிய ஸ்டவ். ஸோ நம்ம குக்கரை வந்து அந்த பக்கத்துக்கு மாற்றிடலாம். ரைஸ்க்கு வந்து இதை வச்சுக்கலாம். ஓகே, டன். அரிசி கீழே வந்துச்சு. ஓகேங்க, இதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டன். ஹாய் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் வந்து கொதிச்சிச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நல்லா கொதிச்சிச்சு, நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, அப்புறம் உப்பு போடணும், கொஞ்சம் பெருங்காயத்தூள். சரிங்களா, இது 3 நான் போட்டுக்கிறேன். சாம்பார் பவுடர் 1 ஸ்பூன் போடணும். சாம்பார் பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, போதுங்க, 1 ஸ்பூன். காரம் ரொம்ப சாப்பிட மாட்டேன், 1 ஸ்பூன். ஓகேங்களா, கொஞ்சோண்டு பெருங்காயம், வேற
வந்து நம்ம வச்ச சாதம் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போது இதை நம்ம வடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் எப்போவுமே சாதம் வடித்து தாங்க சாப்பிடுவேன், குக்கர்லலாம் வச்சு சாப்பிட மாட்டேன். ஓகேங்களா? இப்போ வடிச்சிடுவேன். ஓகே, நான் வடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் பாஸில் இருங்க. ஓகே, டன். சாதம் வடிச்சாச்சுங்க. இப்போது அந்த சாதத்தில் கொஞ்சம் தண்ணி அடியில் இருக்கும்ல, அதுக்காக நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஓகேங்களா? பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷம் சாதத்தை அடுப்பில் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சாதத்தில் இருக்க தண்ணியெலாம் போகும். ஓகே, மூடி வச்சிடலாம் 2 நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நம்ம சாம்பாரோட அதை வந்து ஆன் பண்ணிடலாம். அந்த அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சாம்பார் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இனி தாளிக்க வேண்டியதுதான் பேலன்ஸ். சூப்பருங்க. இப்போ தக்காளி மட்டும் கொஞ்சம் கூடி போச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது சாம்பார். காரம் ஓகே, கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. அது எதனாலன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தக்காளினால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தானங்க சாப்பிட போகிறேன். அட்ஜஸ்ட். ஓகே ஓகே, சாதம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சாதத்தை தூக்கி கீழே வச்சிடலாம். ஓகே, சாதத்தை தூக்கி சைடில் வச்சிடலாம். வச்சாச்சு சாதம் அடுப்பு. ஓகே, இப்போது கடுகு தாளிக்கணும். ஓகே, கடுகு தாளிக்கிறதுக்கு பேன். கால் இடிச்சிச்சு, வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தேவை வந்து உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் வரமிளகா 1 இல்லைன்னா 2, அப்புறம் கருவேப்பிலை. ஓகே, ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். கருவேப்பிலை ஓகே, நல்லா கழுகி எடுத்துருக்கேன். கழுவிட்டேன், நல்லா கழுவிருக்கேன். ஓகே, இப்போது சட்டி காஞ்சிச்சு. சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஓகே, போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஓகே, ஊற்றக்கூடாது. இப்போது 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வரமிளகா எடுக்கலாங்க, மறந்துட்டேன். நிறைய கடுகு வெடிக்கட்டும், வரமிளகா எடுத்துறேன். வரமிளகா ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 முழுசாகவே போட்டுக்கலாம். லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. செம்மையாக மனம் வருது. லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கணும். கொத்தமல்லி இருக்குது ஃப்ரிட்ஜில், எடுத்துக்கலாம். ஓகே, கடுகு வெடிக்கட்டும். நான் கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்க, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடுகு ரொம்ப தெறிக்குதுங்க. ஐயோ, அன்றைக்கி இதே மாதிரி தாங்க ஆச்சு. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிறேன், லைட்டாக கொஞ்சம் வாசனை கொடுக்கும். ஓகே, வரமிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 கட் பண்ணி. ஓகே, இப்போது கிண்டி விட்டுக்கலாம். வரமிளகா கொஞ்சம் காயணும், கருகணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ மெயின் மேட்டருங்க, கருவேப்பிலை போட்டு ஒரு அடி தள்ளி போயிடுவாங்க. சவுண்டு இல்லை, எண்ணெய் மேலே தெரிச்சிடும்.
ஓகே, இப்போ இதை நம்ம வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம். ஆஹா, செம வாசனை வருதுங்க. சாம்பார் ரெடி. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பேலன்ஸ் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கீரை. இது வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். அப்போ தான் சாம்பாரோட வாசனை வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அது வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த கொத்தமல்லி இலையோட இந்த லாஸ்ட்டை வந்து கிள்ளி தூக்கி போட்டுடலாம். ஓகே, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக இப்படி முறிச்சிக்கலாம். முறித்து நம்ம சாம்பாரில் போட்டோம்னா ஒரு மனம் வரும் பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, போட்டாச்சு போட்டாச்சு. ஆஹா, எனக்கு இதை உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது, பட் தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்கள். ஆஹா, செம்ம மனங்க. அந்த மிளகாவோட ஸ்மெல்லு வேற லெவல். ஓகே ஓகே, அந்த ஸ்மெல் வெளியே போகக்கூடாது. சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கணும். அதனால் இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க, ஓவர். இத்துடன் சமையல் நிகழ்ச்சி முடிவடைந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டிப்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சாம்பார் வந்து நான் எத்தனை விசில் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா 5 விசில் வச்சேங்க. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை விசில் வைப்பீங்கன்ட்டு. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.